அரிசி அரைக்கவே ஒரு லேட்டாக ஆயிடுச்சு. இன்னும் 2 சுற்று சுற்றணும். எப்போ உளுந்து அரைக்கிறது, எப்போ சோறானம் காய்ச்சறதுன்னு தெரியல. லேட்டாக வேற ஆயிடுச்சு. எப்போ சமையல் வேலை பார்க்கறதுன்னு ஒன்றும் புரியல. அக்கா சீதாக்கா, மாவா இருக்கிறீங்களா? வா ராணியே, மாவு தான் அரைச்சிட்டு இருக்கேன். ராத்திரி ஊற போட்டேன். இட்லிக்கு தோசைக்கு அரைப்போண்டு அதை அரைச்சிட்டு இருக்கிறேன். இன்னும் சமையல் வேலை ஒன்றும் செய்யலப்போ. ஒண்டியா கஷ்டப்படுறீங்களாக்கா? நான் தான் சொன்ன சுற்றி சுற்றுட்டேன். வேணா ராணி, சித்திட்ட மாவு அரைஞ்சிருச்சு. 1 2 சுற்றி ஊற்றி அரிசி மாவு அள்ளி போட்டுட்டு அப்புறம் உளுந்து மாவு அரைக்கணும். உளுந்து மாவு ஒன்றா இருக்கலையா? சமையல் வேலை முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லை, மணி 11 ஆச்சு. சமையல் வேலை பார்க்கணும். ஒரு கிலோ உளுந்து அரைச்சிட்டு மாவை தஞ்சி வச்சுட்டு போய் சமையல் வேலை பார்ப்போம். அக்கா நான் ஒன்று கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் தருவீங்களா? கேளு ராணி, என்ன வேணும்? மாவு வேணுமா? மாவு அரைச்சோன்னா தட்டா கொஞ்சம். மாவுல வேணாக்கா, நேற்று தான் அரைச்சி போட்டேன். மாவுல இருக்கு, மாவு வேணாம். அப்போ என்ன கேட்குற கேளு. அக்கா உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா பணம் இருக்கமாக்கா? 1000 ரூபா பணமா? என்ன ராணி இப்போ போய் கேட்குற? என் நிலமை தெரிஞ்சு கேட்குறியாடி? உங்கள் நிலமை தெரியும்க்கா, நீங்களே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப முக்கியமான வேணுக்கா. 1000 ரூபா பணம் வேணும். எங்கள் வீட்டுக்காரு எங்கேயோ வெளியூரில் வேலை இருக்கான். அவருக்கு செலவுக்கு ஒரு 1000 ரூபா பணம் வேணுன்ட்டு எங்கள் பத்தெல்லாம் கேட்டார். யாருமே கொடுக்கல, இல்லைன்னுடுச்சுவோ. அதுதான் நான் போய் அக்காட்ட சீதா அக்காட்டையாச்சும் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். என்கிட்ட எதிரி ராணி, நான் 1000 ரூபா பணம்லாம் பார்த்து ரொம்ப நாளா. சரி, எங்கடி 100 200 வருது. நான் வேலை பார்க்கறதுக்கு அந்த காசு வாங்கிறதுக்கும் வீட்டுக்கு செலவு பண்ண தான் கரெக்டாக இருக்கு. என் பொண்ணுக்கு பள்ளிக்கூடத்து ஃபீஸ் வேற கட்டல. அவளை ஃபீஸ் கட்டுமா ஏசுடுவோன்னு சொல்கிறா. நான் அதையும் செய்யாமல் இருக்கிறேன். என் வீட்டுக்கார பற்றி தான் உனக்கு தெரியும். ஒரு வேலை வீட்டுக்கு போக மாட்டாரு, எங்கேயும் போக மாட்டாரு. அங்கேயும் எங்கேயும் உட்காந்து கந்துட்டு வருவார். அவர்கிட்ட கத்தி தொண்டாவியே போட்டுட்டேன்டி. இப்போ நான் கத்துறதே இல்லை. வேஸ்ட்டாக கத்தி என்ன போதுட்டு விட்டுட்டேன்டி. தெரியுதுக்கா, உங்கள் நிலமை தெரியுதுக்கா. அதுக்காக தான் வந்து இருக்கமே இருந்தால் வச்சிருப்பீங்க. வேலை பார்த்துட்டு வந்த காசு இருக்கும் பணம். நான் போய் அக்காட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன்க்கா. பணம் இல்லையாம்மா? மாவு அரைச்சி பாக்கெட் போட்டு கொடுப்பேன். 2 நாள் வர மாவு அரைக்கல. எனக்கு உடம்பு சரியில்லை. ஒரே கை கடுப்பா தாங்க முடியல. உடம்பு சரியில்லை, அதனால மாவு அரைக்கல. அதான் பணமா வரல. மாவு அரைச்சி கடையில் கொண்டு போட்டு வருவேன். அது என்னடா டெய்லி போட சொல்லுதுவோ, ஒரு நாளைக்கு போடலன்றாலும் ஏசுதுவோ. அது டெய்லி மாவு அரைச்சி போட முடியாது. ஒரு கரண்டர் வச்சு வாங்கலான்னு பார்த்தா அந்த கரண்டர் வர வாங்க முடியலடி. பாவம் தான்க்கா, நீங்கள் என்ன செய்வீங்க? கையாலேயே மாவு அரைச்சி மாவு பாக்கெட்டு போட்டு விற்கிறீங்க. என்ன செய்யறது? பணம் இல்லைன்னு சொன்னது ஒன்று நினச்சிக்காத ராணி, கோச்சிக்காதடி. என் நிலமை தெரிஞ்சு சொல்கிறேன். 100 ரூபா தண்டி இருக்குது பணமேன்ட்டு. அதில் தான் என்ன கறி வாங்குறது, என்ன சாப்பாடு மத்தியானம் செய்யறதுன்னு குழப்பமா உட்காந்துருக்கேன். சரிக்கா, நான் ஒன்றும் நினச்சிக்கல. நான் போயிட்டு வரேன்க்கா. வேற யார்ட்டையோ பார்க்குறேன். கடை பணம் இருந்தால் கொடுக்கந்தான், இல்லை பேருக்கு. சரி போவோம், வேற யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போம். பாவம், நானே கேட்க மாட்டேன். நான் அவள்கிட்ட கேட்டு வாங்கி 500 ரூபா 100 ரூபா 200 கேட்டு வாங்கி செலவு பண்ணிட்டு அப்புறமேல பணம் வந்தோன்னே கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு அவளுக்கு ஒரு கஷ்டம். அவள் வந்து கேட்குறப்ப நம்மளால கொடுக்க முடியல. என்ன செய்யறது? அவளுக்கா தெரியும் அக்கா இருந்தால் கொடுக்காதாண்டு. சீதா, என்ன மணி 11:30 மாவு அரைச்சிட்டு இருக்கிற? மத்தியானம் சமையல்லாம் பண்ணலையா? இன்னைக்கு சமையல்லாம் பண்ணல. சமையல்லாம் பண்ணலையா? அப்ப சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது? எனக்கு ஒரு பசிக்கமே. உனக்கு தான் ஒவ்வொரு பேசிக்கமே. மணி கணக்குக்கு சாப்பாடு வேணும், டைம் கணக்குக்கு மணி கணக்குக்கு காப்பி வேணும், எல்லாம் உனக்கு வேணும். ஆனால் வேலைக்கு மட்டும் போக மாட்டேன். நான் கடந்து ஒண்டியா கடந்து மாவு அரைச்சிக்கிட்டு வெளியே வேலை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு நான் வந்து சமைச்சு போடணும் உனக்கு. நீ இப்படியே சுற்றிட்டு வந்து ஏன் உன்னை சமைக்கல, ஏன் உன்னை காப்பி போடல, ஏன் உன்னை சோறாக்கல கேட்டுட்டு இருப்பேன். வேற என்ன வேலையா உனக்கு? நான் எங்க போய் சுத்திட்டு வர்றேன்? வேலை தேடிட்டு தான் போறேன். யாரும் வேலை கொடுக்குறான்? எவனா வேலை கொடுக்க மாட்டானுவல. உனக்கு ஒத்தனை வேலை கொடுக்க மாட்டானுவ. யாரும் வேலை கொடுப்பா? உடம்ப பார்த்தோன்னே அவன் வேலை கொடுக்க மாட்டானுவ. நீ என்ன சொல்ற? உடம்ப பார்த்து வேலை கொடுக்க மாட்டானுன்ட்டு. நீ நல்லா திண்டு இப்படி உப்பி கிடக்குற. நான் அந்த மாதிரியா இருக்க பாரு. கையில் உள்ள எலும்புலாம் தெரியுது. நான் என்ன செய்யறது? என்னால ஒரு மம்டி தூக்க முடியுமா? அருவா தூக்க முடியுமா? என்ன தூக்க முடியும் என்னால என்ன வேலை பார்க்க முடியும்? என்ன செய்யுது? உடம்பு முழுக்க தான் உனக்கு சூனியமா இருக்கு. சூனியத்துல உடம்பு பூரா குறைஞ்சி போகுது. வயிற்று குறைஞ்சி போய் இப்படி நரம்பா இருக்கிற, எலும்புலாம் தெரியுதுக்கிற. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு சூனியம்லாம் கிடையாது. அதனால என் உடம்புலாம் அப்படி நல்லா இருக்கு. உனக்கே தெரியுதுல்ல, சூனியமாவது கீனியமாவது. உடம்பு சாப்பாடு சரியா சாப்பிடாம உடம்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. நீ எனக்கு சாப்பாடு சரியா ஆக்கி கொடுக்குற. என்னதே உனக்கு சாப்பாடு சரியா கொடுக்கலையா?
3 வேளை சாப்பிட்றதுலாம் என்ன, 3 வேளை காப்பி குடிக்கிறதுலாம் என்ன, அதுக்கு பேர் என்ன? சாப்பாடு இல்லை? நல்லா தானே சாப்பிட்றேன். ஒரு சூனியத்தில் உடம்பு இப்படி குறைஞ்சி போகுதுன்னு சொல்லு. சரி சரி, எதுனாலே போயிட்டு போகுது. இப்போ சாப்பாடு செய்ய முடியுமா செய்ய முடியாதா? எனக்கு எத்தனை கை இருக்கு? 4 கையா இருக்கு? 2 கை தானே இருக்கு. மாவு அரைச்சி போட்டு தான் வந்து செய்யணும். எப்பயாச்சும் செய்ய, ஆனா 2 மணிக்குள்ள எனக்கு சாப்பாடு கொடுத்துரு. பாருடா, சாமர்த்தியம் பண்ணி பொண்டாட்டி கையில கொடுக்குற ஒரு ஆர்டர் போறாரு. ஆர்டரு 2 மணிக்குள்ள சாப்பாடு கொடுக்கணுமாம்ல? ஏன் அதுக்கு மேல கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? நல்லா இருக்கு. வேலை பார்த்து வித்தி பார்த்து நான் இப்போ வேர்வை செஞ்சு நான் வேலை பார்க்குறேன். எனக்கு வலிக்காம இவருக்கு சாப்பாடு லேட்டாக சாப்பிட்டு வலிக்காம சாப்பாடு 2 மணிக்குள்ள கொடுக்கணுமாம்ல? 2 மணிக்குள்ள நான் வேலை பார்க்க வேணா? சரியே, மாவு வந்து சத்து தள்ளு, சீக்கிரம் அரைச்சி போட்டுட்டு வேலை பார்க்குறேன். மாவு தள்ளணுமா? என்னால உக்காந்து மாவுலாம் தள்ள முடியாதும்மா. எனக்கு முதுகு வலி வந்துடும். அதெல்லாம் என்னால தள்ள முடியாது. கையை வலிக்குது, முதுகு வலிக்குது. அதெல்லாம் எனக்கு தள்ள முடியாது. நீனா அரைச்சி போடு. உனக்கு ரொம்ப திமுறை வச்சு கிடக்கியா? உனக்கு ரொம்ப திமுறை வச்சு கிடக்கு. இந்த மாவை வர உன்னால தள்ள முடியல. இதை நான் தள்ளிக்கிட்டு மாவை அரைச்சிக்கிட்டு ஒரு கரண்டர் வர வாங்காம குடக்கல்ல போட்டு அரைக்கிறேன். கையால் அரைச்சிக்கிட்டு கிடக்குறேன். எனக்கு வலிக்கல. நீ சும்மா உட்காந்து திக்கிற உனக்கு தான் வலிக்குது. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதடி. நேரத்துல வேலையை பார்த்துட்டு சோறாக்க வேலை பாரு. 2 மணிக்குள்ள 2 மணிக்கெல்லாம் நான் வருவேன். சாப்பாடு ரெடியா இருக்கணும். இங்க ரெண்டா நீ ஏதாவது பேசிட்டு இருப்ப தொண்ணண்டு. நான் எங்கேயாவது வெளியே போயிட்டு 2 மணிக்கெல்லாம் வர்றேன். சாப்பாடு தட்டுல போட்டு ரெடியா இருக்கணும். மாவு தள்ளணுமாம்ல? மாவு என்னால எல்லாம் முடியாதுமா. நம்ம எங்கேயாவது இங்க வந்தா தான் ஏதாவது வேலை சொல்லுவான். நம்ம எங்கேயாவது உட்காந்து வந்துட்டு சாப்பாடு நேரத்துக்கு வந்து சாப்பிடுவோம். திமுறை வச்ச அந்த மனுஷனுக்கு உடம்பு நிறைய கொழுப்பும் திமுறை வச்சுட்டு கிடக்கு. ஒண்டியா வேலை பார்த்துட்டு கிடக்குறேன். உனக்கு 2 மணிக்குள்ள சாப்பாடு வேணுமாங்க? என்ன திமுறை என்ன பேசுவான் மனுஷன் அப்படி? சீதாக்கா, என்ன கோவமா இருக்க மாதிரி இருக்கு? மாவு இப்பதான் அரைக்கிறீங்களாக்கா? வா பாத்திமா வா. ஏன்க்கா கோவமா இருக்க மாதிரி இருந்துச்சு? என்னக்கா? உன் புருஷன் பேசுனது கோவமா இருக்கிறேன் நான். என்னக்கா ஆச்சு? என் அண்ணன் ஏசிட்டு போனாரா? அண்ணன் ஏசனாரா? திமுறை வச்சுட்டு கிடக்க அந்த மனுஷனுக்கு திமுறை வச்சுட்டு கிடக்கடி. நான் ஒத்தையா கடந்து வெளி வேலை பார்த்துக்கிட்டு ஒரு கரண்டர் இல்லாம கையாலேயே மாவாட்டி மாவு பாக்கெட்டு போட்டு வித்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 2 மணிக்குள்ள சோறு வேணுமா? தட்டில வச்சு இருக்கணுமா? சாப்பாடு தட்டுல ரெடியா வச்சிருக்கணும் சொல்லிட்டு போனா மனுஷன். என்ன கொழுப்பு இருக்கா அவனுக்கு? என்ன கொழுப்பு இருக்காங்கிறேன். அதானே நீங்களும் ஒத்தையில கடந்து வேலை பார்த்துட்டு கிடக்குறீங்க. என்ன இப்படிலாம் பேசுனா என்ன செய்யறது? சமைக்க வேணா? ஏதாச்சும் யாராச்சும் ஒரு வேலை பார்க்கறதுக்கு ஒத்தாசி பண்ண ஆளா இருக்கு உங்களுக்கு. உனக்கு தெரியுது பாத்திமா? உனக்கு தெரியுது வர அந்த மனுஷனுக்கு தெரியல. நான் ஒண்டியா கடந்து எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்திமா. நான் இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் மாதிரி ஒரு அக்கறை இல்லாம சத்தினா மாவா இருக்கிற தள்ளி விடுறதுக்கு அது வேற தள்ள மாட்டேன்னு போயிட்டான் மனுஷன். இருந்தாலும் அண்ணன் பண்றது ரொம்ப மோசம்க்கா. நீங்க பாவம், நீங்க தான் என்ன செய்வீங்க? என்ன செய்யுது? எல்லாம் தலை விதிப்போ. என் விதி தான் நான் சொல்லுவேன். மாவு அரைச்சிருப்பீங்க, 2 பாக்கெட் மாவு வாங்கிட்டு போலான்னு வந்தேக்கா. எப்போதும் சாயங்காலத்தனமா 2 பாக்கெட் வாங்குவேன். இன்னைக்கு காலையிலேயே வந்திருக்க பாத்திமா. இல்லைக்கா, எப்போதான் மாவு கொஞ்சம் இருக்கும்போது சாயங்காலம் வந்து வாங்கிட்டு போவேன். இப்போ சுத்தமா மாவு இல்லைக்கா. நைட்டு தோசை தான் சுடுறதுக்கு என்ன செய்யறது சொல்லிட்டு வந்தேன். அரைச்சிருப்பீங்கன்னு நினச்சி. காலையில 9 மணிக்கெல்லாம் அரைச்சிக்கலாம் பாரு. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. 2 நாளாக ஒரே கை கடுப்பு மாவே போடல. அதோட இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டா அரைக்க வந்துட்டு வேலைலாம் பார்த்து வீட்டில் ஜாமெல்லாம் கலந்துச்சு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அரைக்க வந்ததுல லேட்டா ஆயிடுச்சு பாத்திமா. நைட்டு தானே உனக்கு வேணும். நைட்டு தோசை இட்லி தானே, அதுக்குள்ள குளிச்சிடும் மாவு. நான் பாக்கிட்டு கொஞ்ச நேரம் சென்று வரியா? ஒரு நேரம் வர வரணுமாக்கா? யாரும் மனுஷர் வர இல்லை. யார்கிட்ட கொடுத்து விடுறீங்களாக்கா நீங்க? யாரு இருக்கா? என் பொண்ணு வர சாயங்காலமா தான் வருவான். சாயங்காலம் பொண்ணு பள்ளியோட விட்டு வந்தோன்னு கொடுத்து விட்டான். சரி அக்கா, பிள்ளைகிட்டே கொடுத்து விடுங்க. சாயங்காலம் இப்பதான் மாவு அரைச்சி புளிச்சி போயிடும். நீங்க புளிக்க வைங்க மாவை. சாயங்காலம் பிள்ளை பள்ளியோட விட்டு வந்தோடனே ஒரு 5 மணிக்கு கொடுத்து விட்டாரா பரவாயில்ல. 5 மணிக்கு கொடுத்து விடுங்க. நான் போய் போயிட்டு வரட்டாங்க்கா. சரி பாத்திமா, போயிட்டு வா. நான் பிள்ளை வந்தோன்னு கொடுத்து விடுறேன்.